தவிக வேட்பாளர் நேர்காணலில் இன்று 60 உத்தேச வேட்பாளர்களுடன் விஜய் நேர்காணல் நடத்திய நிலையில் விஜய் அவர்களிடம் கூறியது என்ன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். குறிப்பிட்ட 60 உத்தேச பட்டியலில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களிடம் விஜய் இன்று நேரடியாக நேர்காணலை நடத்தியிருந்தார். மாநில நிர்வாகிகளுடன் தனித்தனியாக நேர்காணல் நடத்திய விஜய் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் மற்றும் மற்றவர்களிடம் 5 பேரை சேர்த்து நேர்காணலை நடத்தியிருக்கிறார். இதில் குறிப்பிட்ட சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை வேட்பாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன், இனி அரசியலை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று விஜய் கூறியதாக தகவல்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அரசியலுக்கு வந்த பிறகு நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றும் எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் வேட்பாளர்களிடம் விஜய் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று உங்களை வேட்பாளர்களாக தேர்வு செய்துள்ளேன், எனக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் தொகுதியில் வெற்றி பெற வேண்டியது உங்கள் கடமை, அதற்காக முழு மூச்சாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்லாது மற்ற தொகுதிகளையும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கும் உழைக்க வேண்டும், களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று விஜய் கூறியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று குறிப்பாக இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களை முறையாக நியமித்துள்ளார்களா என்பதை வேட்பாளர்களும் கேட்டு உறுதி செய்திருக்கிறார் விஜய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.